Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த லுக் கிரியேட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் என்னோட கிறிஸ்மஸ் மேக்கப் டியூட்டோரியல்ல கொஞ்சம் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸா இருந்தது. இது நீங்க கிறிஸ்மஸ்க்கு போட்டுக்க கூடிய மாதிரியான ஒரு லுக்கா இருக்கும். அண்ட் நான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க தாராளமா இந்த மாதிரி லுக்ஸ் கிரியேட் பண்ணலாம். கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்டா உங்களுடைய அவுட்ஃபிட்க்குலாம் ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அண்ட் யூஸ்வலா இருக்கக்கூடிய அந்த கிளாசிக் ரெட் லிப்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் நியூட் அண்ட் நியூட்ரல் பிங்க் லிப் மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் இந்த லுக் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஃபேஸ் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய Dermavive Hydra கிளென்சர் வச்சு முகத்தை நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கிளென்சரோட இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது என்னுடைய ஸ்கின் ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் அழகாக ப்ரெப்டாக இருக்கும். முக்கியமாக மேக்கப் போடுற டைமில் என்னோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கிளென்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர், ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் பார்த்துக்கும். இதில் உங்களுக்கு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது அப்படின்றனால உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு சூத் பண்ணும். சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குன்னா கூட அது நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு அடுத்து மாய்ஸ்சரைசர் போடும்போது இது ஒரு வைட்டமின் இ பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். நீங்கள் மேக்கப் போடாமல் போடுறீங்கன்னா கூட இந்த மாய்ஸ்சரைசர் நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டனில் உங்களுக்கு நல்ல ஒரு நரிஷிங் மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகும். ஸோ இதை நல்லா என்னுடைய முகத்தில் மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்டர் ஐ கழுத்தும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரைமர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸ்கின் கேர்னு வரும்போது நீங்கள் ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் போடுனா போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடலை. ஸோ இந்த ப்ரைமரை என்னுடைய முகம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எதிரி அது நான் இங்கே இப்படி கத்துதுங்கப்பா. அவ்வளவா கேட்காது, ஆனாலும் கேட்கும். ஆல்சோ சாரி கைஸ், இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போது என்னால் அப்போது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல மேக்கப்புக்கு. அதனால தான் நான் அந்த டைமில் கொடுக்கல. இப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ ஆரஞ்சு கரெக்டருக்கு நான் எலிகளோட ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல குவாலிட்டி ஆரஞ்சு கன்சீலர் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ப்ளீஸ் இதில் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இது லாஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை கூட இதை கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தேவையான இடத்துல போட்டு என்னோட கையாலே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு லாக்மேயோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். அது பேர் எனக்கு ஷேராக தெரியல, பட் 330 இல்லை, நான் எனக்கு ஷேடும் கரெக்டாக தெரியல. நான் லிங்க் எல்லாமே கீழே உங்களுக்கு ப்ராப்பராக கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூல் குக்கோ என்னமோ இந்த ஷேட். இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஷேட் பட்டர் ஸ்காட்ச். ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி மேலே, அப்புறம் சின்ன ஏரியாவில் போட்டுக்கிறேன். இந்த கன்சீலர் ஒரு நல்ல குவாலிட்டி கன்சீலர். ஆக்சுவலி செம்ம பிக்மெண்டட், ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்ல அப்படியே இருக்கும், இன்டாக்டாக பிரேக் ஆகாது. நல்ல கன்சீலர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை தேவையான இடத்துல போட்டுட்டு நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த க்ரீம் பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். அகைன் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து மேஜராக நான் எங்கே கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்கின்ல. இது என்னுடைய பேஸை, க்ரீம் பேஸை இன்டாக்டாக பார்த்துக்கும். ரொம்ப நேரத்துக்கு கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ வெளியில் பட்ஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்து கொஞ்சமாக ப்ரான்சிங் ஸ்லாஷ் கான்டோருக்கு நான் இந்த Nicka Kயோட டூவோ கான்டோர் கிட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணத்துக்கு சைட்ஸில், நெத்தி மேலே, அப்புறம் மூக்கோட சைடில், ஜா லைனில் போட்டுக்கிறேன். ப்ரஷஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அஃபோர்டபுளான ப்ரஷஸ் வந்து டிஎஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருந்தேன். நைக்காவில் வாங்கியிருந்தேன். இந்த ஆங்கிள் ப்ரஷ்ஷே பார்த்தீங்கன்னா 150 rupees அந்த மாதிரி தான். அதுவும் அதுக்கப்புறம் ப்ளூமோட ஸ்பஞ்ச் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். பேசிக்கலாக இது ரெண்டுலேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும் வேலை. தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது எடுக்கணும்னா ஐ மேக்கப்புக்கு ப்ரஷஸ் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டோர் ஸ்லாஷ் ப்ரான்சிங் பண்ணிவிட்டு நான் ப்ளஷ்க்கு போய்ட்றேன். ப்ளஷ்க்கு ஒரு ஸ்டேக் விக்கியோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணத்தில் அதே ப்ரஷ் வச்சே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ப்ரான்சர் போட்டேன்ல அதுக்கு மேலேயே அந்த ப்ளஷ் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ தான் தனித்தனி கோடாக தெரியாது, எல்லாமே பிளெண்டடாக மெல்டடாக தெரியும். ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஐப்ரோ பென்சிலுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தூரம் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான விஷயம் கிடையாது. ஆனாலும் ஐ சம்ஹவ் மேனேஜ் பிகாஸ் என்னுடைய ஐப்ரோ பென்சில்லாம் நான் ஆப்வியஸ்லி காலி பண்ணி தான் ஆகணும். அதனால ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலி பிடிக்குமோ அது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி உங்களுடைய ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன, ஐப்ரோ பென்சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அஃபோர்டபுளாக இருப்பாங்க அவங்களாம். ஸோ அது ஒரு ரீசன் தான் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி டார்க் ஐப்ரோஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஐப்ரோ பென்சில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பார்ஸ் ஐப்ரோஸாக இருக்குது அப்படின்னா பார்த்து ஜாக்கிரதையாக ஒர்க் பண்ணுங்கள்.
அடுத்து ஐஷேடோக்கு Nicka Kயோட சுகர் ப்ளம் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். Nicka Kயோட ஐஷேடோ பேலட்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் அஃபோர்டபுள், நைஸ் குவாலிட்டியில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேலட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ப்ளம்மி கலர்ஸ், பிங்க் டோன் கலர்ஸ், கூல் டோன் கலர்ஸாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் ஸ்கின் டோன் ஆளுங்களும் தாராளமாக போடலாம் அந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய லிட்ஸில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது ஒரு ஷிம்மர் ஷேட், அதுக்கப்புறம் ஒரு மேட் ஷேட் எடுத்து ட்ரான்சிஷன் ஏரியாவை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் அண்ட் ஐஷேடோவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் போட வேணாம். இல்லை உங்களுடைய அவுட்ஃபிட் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபெஸ்டிவல் டைமை வந்துட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் கலர் ஐலைனர் போகிறேன். டார்க் க்ரீன் ஐலைனர். ரெட் அண்ட் டார்க் க்ரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸி வைப்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களுடைய மேக்கப்பில் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் க்ரீன் ஆர் ரெட் வந்து எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு க்ரீன் ஐலைனர் எடுத்து என்னுடைய ஐலைனராக நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு விங் லைனர் போட்டுக்கிறேன். ரொம்ப ஃபேன்சியாக, ரொம்ப இன்டென்ஸாக கிடையாது. ஒரு மீடியம் சைஸ்டு ஐலைனர் தான் இது. அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் அப்ளை பண்ணி டைட் லைன் பண்ணிக்கிறேன். மார்ச்லேருந்து மஸ்காரா எடுத்துக்கிறேன். மார்ச்லேருந்து ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ண சொல்லி கேட்டீங்க. ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்துட்டு வாங்காமல் வச்சுருக்கேன். பார்ப்போம், வேறு ஏதாவது வழி ஃபிகர் அவுட் பண்ணுவோம் அதை ட்ரை பண்ணுறதுக்கு. இப்போ மஸ்காரா நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வேறு ஃபால்சிஸ் ஒட்டலாம் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒட்டின ஃபால்சிஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நீங்கள் பார்ப்பீங்க, நான் கடைசியாக காமிக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் அது ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் தான். அது ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஃபால்சிஸ் தான். லிப்ஸ்டிக்கும் நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே எடுத்துக்கிட்டேன். ரீசன்ட் ஸ்விஸ் பியூட்டி லிப்ஸ்டிக் ஹாலில் கூட இந்த லிப்ஸ்டிக் நான் காமிச்சிருந்தேன். கலராக இருக்கட்டும், அஃபோர்டபிலிட்டியாக இருக்கட்டும், பேக்கேஜிங்காக இருக்கட்டும், ஃபார்முலேஷனாக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது இந்த ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸில். அதில் எது நல்லா இருக்குது அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோவில் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருந்தது இந்த கலர் ஜஸ்ட் பை இட் செல்ஃப். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா ஒரு டேஸ்லரோட லிப் பென்சில் எடுத்துக்கிட்டேன். ரீசெண்டாக டேஸ்லரில் கூட அழகான லான்ச்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட தனியாக ஒரு டேஸ்லர் ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் வேணால் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ டேஸ்லரோட லிப் லைனர் வச்சுட்டு நான் என்னுடைய லிப்ஸை வந்துட்டு லைன் பண்ணி லைட்டாக அந்த பிங்கை வந்துட்டு மியூட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அதே ஐஷேடோ பேலட்ல இருந்தே அந்த ஒரு வயலட் கலர், இல்லை லைலாக் கலர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு குட்டி மைனூட் ப்ரஷ்லாம் இல்லைன்னா ஏதோ பென்சில் யூஸ் பண்ணுறீங்களா, அதனுடைய கேப்பே கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டூலாக நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ப்ராடக்ட். அதே பேலட்லேருந்தே ஒரு லைட்டர் ஷிம்மர் ஷேடை எடுத்து என்னுடைய இன்னர் கார்னர்ஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரோபோன் ஏரியாவையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. புதுசாக இருக்கவங்களுக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸாக இதில் நான் காமிச்சிருக்க சில ஆப்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி லுக்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வேறு வருது. நியூ இயருக்கு வேறு லுக்ஸ் க்ரியேட் பண்ணுமா? வாவ், ஓகே ஃபைன், ஓகே. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.